வரலாற்றில் ஆய்வு செய்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவுக்குள் நுழைகிற பொழுது யூதர்கள் எல்லாம் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே துள்ளிக் கொண்டு குதித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? யூதர்கள் சொன்னார்கள், எங்கள் நபி மூசா ஃபிரௌனிடத்துல வென்ற நாள் இந்த நாள், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி இந்த சமூகத்திற்கு கிடைத்த நாள் இந்த துல்ஹஜ், அதாவது முஹர்ரம் மாதம் பிறை 10 அன்று இன்றைக்கு தான் அல்லாஹ் அந்த வெற்றியை தந்தான். அல்லாஹ் எங்கள் நபிக்கு தந்த இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகிறோம், நோன்பு வைத்து கொண்டாடுகிறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் பெருமானாரிடத்தில் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களை விட உங்கள் நபி மூசாவுக்கு அதிக நெருக்கமானவர்கள் நாங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சொன்னார்கள், மூமின்களே, முஸ்லிம்களே, என் உம்மத்தார்களே, நான் சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாளையும் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10ஆம் நாளையும் 2 நாள் சேர்த்து நோன்பு வையுங்கள். அப்படி 2 நாள் யார் நோன்பு வைப்பார்களோ அவர்களுடைய கடந்த கால ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், அடுத்த ஆண்டு ஹயாத்தா இருந்தன்னு சொன்ன நபிகள் நாயகத்திற்கே ஆஷுராவுடைய பிறை 9 அந்த நோன்பு அவர்களுக்கு பாக்கியம் இல்லை. இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க. ஆஷுராவுடைய 9 வச்சீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி வச்சீங்கன்னா, யூதர்களுக்கு மாற்றம் செஞ்சீங்கன்னா ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்ற சுப செய்தியை இந்த உம்மத்திற்கு சொன்ன நபிகள் நாயகத்திற்கு அடுத்த வருஷம் நோன்பு வைக்கிற கொடுப்பேன்னு அல்லாஹ் தரல, அவங்க அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நபியை கொண்டு ஒரு அற்புத செய்தியை சொல்லியிருக்கிறான். பிறை 9லும் 10லும் நீங்கள் நோன்பு நோற்றால், அல்லது பிறை 10லும் 11லும் நோன்பு நோற்றால் உங்கள் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே பிறை 10ல மாத்திரம் நோன்பு வைக்காதீர்கள், அது யூதர்களுக்கு ஒப்பாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதனுடைய நிகழ்வின் பின்னணியில் தான் அல்லாஹ் இந்த ஆஷுராவை எல்லா நிகழ்வுகளுக்கும் மையமாக எடுத்து பேசுகிறான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த உம்மத்தில் நமக்கான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காத காரணம் என்ன தெரியுமா? மனிதன் வாழ்க்கையில ஏராளமான பாவங்கள் கிடக்கு, ஊறப்பட்ட பாவம் மூட்டை மூட்டையா இருக்கு. இந்த பாவங்கள் எப்பொழுது மனித வாழ்க்கையிலே தேங்கி இருக்குதோ, இந்த பாவங்கள் இவனை விட்டு அழிக்கப்பட்டால், இவனை விட்டு அந்த பாவங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டால் இவன் தூய்மையானவனாக மாறிவிடுகிறான். எப்ப இவன் தூய்மையானவனாக மாறிவிடுகிறானோ இவன் உள்ளத்தில் அல்லாஹ் குடியேறுகிறான், இவனுடைய தீன் தூய்மையாக்கப்படுகிறது, இவன் நன்மைகளை மாத்திரமே தொடர்ந்து செய்கிறான். எனவே இவன் வாழ்நாளில் பாவம் இல்லாதவனாக இவன் வாழக்கூடிய தருணங்களில் இவனுக்கான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் அதற்கு அவன் இறங்கி தீர்வு காணுவான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் எல்லா அமல் செய்யறோம், ஆனா பிரச்சனைக்கான தீர்வு நம்மளால பெற முடியல. கடன்ல மாட்டிட்டு இருக்கிறோம், குடும்பத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம். எல்லாத்துலயும் ஒவ்வொரு குடும்பமும் இடியாப்பம் சிக்கலை போன்று ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவரவர் வயதுக்கு தக்கவாறு பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வு வேண்டும் என்றால் உலகத்துல 365 நாள்ல ஒரு நாள் ஆஷுரா, அந்த நாளை இந்த உம்மத்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அந்த ஆஷுரா, சியாமு யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு நோற்றால் பெருமானார் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல்லதி கபலா, உங்களுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா, சிறு பாவங்கள், பெருபாவங்கள் அல்ல, சின்ன சின்ன பாவங்கள். சின்ன சின்ன பாவங்கள்னா என்ன? ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு முன்னாடி ஒருத்தர் போறான் திமிரு பிடிச்சவர் அப்படி மனசுக்குள்ள, அல்லது ஒரு ஜமாத்து, நீங்க நினைச்சுக்காதீங்க அஜர்த்து இவ்வளவு தெளிவா சொல்லணும், ஒரு அஜர்த்து நினைச்சாலும் நினைச்சுக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஜமாத்துக்கு போவோம், காலங்காலமா இவங்க தான் கிடக்குறாங்க, வேற யாரும் ஜமாத்தே கிடையாது பாருங்க ஊர்ல, அப்படி மனசுக்குள்ள. அது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள். நாம எதுக்கு போனோம்? மாப்பிள்ளை பெண்ணை வாழ்க்கை போனோம், அந்த நீயத்தோட தான் உட்காரணும். வேற எதையும் நம் மனதில்